ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரெயின். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக கோதுமை ரொட்டி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இட்லி தோசை மாவெல்லாம் இல்லாத டைமில் நீங்கள் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ஈஸியாக மட்டும் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதோட பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். இதுவும் 1 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு எடுத்துட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி இந்த மாவோடு சேர்த்திக்கலாம். அப்புறம் 1/4 கப் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிருங்க. உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நல்லா நைஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொட்டி நல்லா மெல்லிசாக வரும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு ஸ்பூனில் எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த அளவு கீழே விழுகிற மாதிரி இருக்கணும். இப்போது ரொட்டி செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை காய வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் மாவு பார்த்திங்கன்னா இந்தளவு ஒரு 2-3 ஸ்பூன் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கை சுடுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்பப்போ தண்ணியில் நனைச்சிக்கோங்க கையை. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது மேலே எண்ணெய் விட்டுருங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சின்னதாக அறிகிறீங்களோ அந்தளவுக்கு ரொட்டி லேசாக தேய்ச்சிக்கலாம். அப்புறம் தோசை திருப்பி வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி அழுத்தி விடும்போது எல்லாமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ரொட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா லேசாக வரும். இது ரொம்ப ஈஸியாக மட்டும் இல்லை, நல்லா சத்தானதும் கூட. இதில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்திருக்கிறனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதே மாதிரியே எல்லா ரொட்டியும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான கோதுமை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.